ஏன்பா மீனா, எங்க போயிட்டு வர? மாமா மாமா நான் துணி காய போடுறதுக்காக மொட்டை மாடிக்கு போயிருந்தேன். ஓ, இப்ப என்கிட்ட சொல்லாம மொட்டை மாடி வரைக்கும் போகிற வரைக்கும் ஆயிடுச்சா? ஐயோ மாமா, அப்படியெல்லாம் இல்லை மாமா, ஒரு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்பா, அன்னைக்கு ராஜி என்னை கேட்காம கோலம் போட போனப்பவே நான் என்ன சொன்னேன்? இந்த வீட்டுல என்னை கேட்காம எதுவும் செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னனா இல்லையா? அதையும் மீறி நீ என்கிட்ட சொல்லாம மொட்டை மாடிக்கு துணி காய போட போயிருக்கனா என்ன அர்த்தம்? என் பேச்ச நீ கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னு தானே அர்த்தம்? இல்லை மாமா, அப்பயும் கிச்சன்ல வேலையா இருந்தாங்க, ராஜியும் படிச்சுக்கிட்டு இருந்தா. அதான் நான் அப்படியே போயிட்டேன். இங்க நம்ம வீட்டுக்கு மேல உள்ள மாடி தானே, கிட்ட தானே, அதான் சொல்லி அப்படியே போயிட்டேன் மாமா. என்னப்பா சொல்ல வர? நம்ம வீட்டு மாடினா என்கிட்ட சொல்லாம போகலான்னு சொல்ல வரியா? ஐயோ மாமா, உங்க பேச்செல்லாம் கேட்க கூடாதுன்னுலாம் இல்லை மாமா, மழை வேற வர மாதிரி இருந்துச்சு, அதனால தான் உடனே போய் குயிக்கா எடுத்துட்டு ஓடி வந்துடலாம்னு நினைச்சேன் மாமா. அன்னைக்கு அவ்வளோ தூரம் நான் சொல்லியும் அதை கேட்காம நீ மொட்டை மாடிக்கு போயிருக்கனா இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு கேக்குறேன். ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப என்னாச்சு? வா கோமதி வா, இதுவும் உனக்கு தெரிஞ்சுதானே நடக்குது. இந்த புள்ள மீனா எனக்கு தெரியாம மேல மொட்டை மாடி வரைக்கும் போயிருக்கு துணி காய போடுறதுக்கு. இதுவும் உனக்கு தெரிஞ்சுதானே நடக்குது. இல்லங்க, எனக்கிட்ட ஒண்ணும் சொல்லல. அது எப்படி கோமதி? இந்த வீட்டுல எல்லாருமே நான் சொல்றதை கேட்க கூடாதுன்னு அவங்கவுங்க இஷ்டப்படி நடந்துக்கிறீங்க, அதை எனக்கு மறைக்கவும் செய்றீங்க. இல்ல இல்ல, எனக்கிட்ட எல்லாம் ஒண்ணும் சொல்லணுங்க. ஏங்க, அன்னைக்கு ராஜு கோலம் போட போனதுன்னு தெரியும் எனக்கு. நான் தான் போக சொன்னேன் உங்ககிட்ட, அப்புறமா சொல்லிக்கலாம் நினைச்சு போக சொன்னேன். இன்னைக்கு இவ மொட்டை மாடிக்கு போனதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. சும்மா நீங்க என்ன இதோட சம்மந்தப்படுத்தாதீங்க. அப்ப என்ன சொல்ல வர? உனக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்ல வரியா? நீங்க எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. அப்ப நீங்களாவது சொல்லுங்கக்கா, நான் அப்படி செய்வேனா? மாமா மதிக்காம இருப்பேன் நானா? சரிங்க, அப்புறம் சொல்லிக்கலாமேன்னு சொல்லி போயிருந்திருப்பா. சரி விடுங்க அத. நீங்க 2 பேருமே என்னைய மதிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்றீங்க போல. எல்லாத்துக்கும் காரணம் நீதான் மீனா. உன்னாலதான்ப்பா இப்படி எல்லாம் நடக்குது வீட்டுல. ஐயோ இல்லை மாமா. இன்னும் என்னப்பா? ஏன்பா மீனா, ஏன்பா ராஜி, நான் உங்க 2 பேரையும் வேற வீட்டு பிள்ளைங்க மாதிரியா பாக்குறேன்? அரசியை போலதானேப்பா உங்களையும் பாக்குறேன். சாரி மாமா, மன்னிச்சிடுங்க, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இனிமே எங்க போனாலும் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் மாமா போவேன். போதும்பா, பேசாதீங்க இது. இங்க பாரு கோமதி, இந்த வீட்டுல நடக்கிற எல்லாத்துக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். போதுமாடி. இப்ப எனக்கும் கெட்ட பேர் வாங்கி வச்சுட்டீங்களா? உங்களோட சதியில எனக்கும் கூட்டு இருக்கிறான்னு உங்க மாமா கேக்குறாரு. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? இந்த பாரு, இனிமே சொல்லிட்டேன், இந்த வீட்டுல எனக்கு தெரியாம எதுவும் நடக்க கூடாது. எனக்கு தெரியாம கோலம் போட போறது, மொட்டை மாடிக்கு துணி காய போடுறது, சாமான் வாங்க கடைக்கு போறதுன்னு சொல்லி ஏதாவது இனிமே என் காதுக்கு வந்துச்சு, அப்புறம் நான் கெட்டவன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். The next day. ஏன்பா மீனா, மீனா, ஏன்பா ராஜி, வாங்க வாங்க. மாமா சொல்லுங்க மாமா. மாமா உங்க 2 பேத்துக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. மிட்டாய் அக்கா. அப்படித்தான்ப்பா, குடும்பம்னு இருந்தா 4 பிரச்சனை வரத்தான் செய்யும். அதை மனசுல வச்சுட்டு இருக்க முடியுமா? ஏன்பா, நானும் உங்க அப்பா மாதிரி தானே. உங்க அப்பா பேசுனா இப்படித்தான் பேசாம இருப்பீங்களா? அதெல்லாம் மறந்துடணும். இனிமே இந்த மாதிரி நம்ம தெரியாம எதுவும் செய்யாம இருந்தீங்கனாலே போதும். ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வீட்டுல. சரியா? சரி. இப்ப இது உங்களுக்காகத்தான் மாமா வந்து மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்பா மீனா, ஏன்பா ராஜி, அவ்வளோ சொல்லியும் நீங்க என் பேச்ச கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்க. என்னப்பா, நான் சாப்பிடுங்கன்னு சொன்னேனாப்பா? சாக்லேட்டை கொடுத்தது மட்டும் தானேப்பா, அதுக்குள்ள சாப்பிட்டீங்களேப்பா என்கிட்ட கேட்காம.